நல்ல கம்பெனி, நல்ல salary, என் ஃபேமிலி சேஃப்னு நினைச்ச இந்த 30,000 பேருக்கு வந்த இமெயில் யூ ஆர் ஃபயர்ட். இதுல இன்னொரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா 20 வருஷம் ஒரே கம்பெனில வேலை செஞ்சு 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட், அவரையும் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது ஒருத்தரோட ஸ்டோரி. மீதி இவ்ளோ பேரோட ஸ்டோரி என்னாச்சுன்னு நம்ம யாருக்கும் தெரியல. ஆரக்கிள் மட்டும் இல்ல, அமேசான், டிசிஎஸ், மெட்டா, இது போல ஏகப்பட்ட கம்பெனிஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய அந்த 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ். கம்பெனி லே ஆஃப் பண்ணும்போது இந்த இன்சூரன்ஸ் உங்க 3 to 6 மந்த்ஸோட இஎம்ஐ, லோன் இதெல்லாம் கவர் பண்ணிடும். இந்த இன்சூரன்ஸ் பத்தி டீடைலா நான் கடைசியில சொல்றேன். செகண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட். அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் சேலரி நீங்க சேவ் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎஃப் 75% நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1 இயருக்கு மேல வேலை செஞ்சாலே அந்த கம்பெனி உங்களுக்கு கிராஜுவிட்டி தரணும். தேர்ட், பர்சனல் இன்சூரன்ஸ். 20 வருஷம் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணவருக்கு கேன்சர் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் போச்சுன்னா இன்சூரன்ஸும் கம்பெனியோடய போயிடும். ஸோ பர்சனல் ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் மறக்காம போட்டுக்கோங்க. இப்போ ஜாப் இன்சூரன்ஸ் பத்தி சொல்றேன். இந்த இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கம்பெனி உங்களை ஃபயர் பண்ணா உங்க இஎம்ஐ, அதர் லோன் எல்லாமே இவங்க கவர் பண்ணிடுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் யாரெல்லாம் போடலாம், எந்த கம்பெனி இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, இதுக்கு பிரீமியம் நீங்க எவ்வளவு பே பண்ணணும், இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் டீடைலான ஆன்சர் நான் ஒரு வேர்ட் ஃபார்மேட்ல வச்சிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் வேணும்னா வேர்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன். டெய்லி குவிக் ஃபைனான்ஸ் அப்டேட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரீல உங்க எம்ப்ளாயி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி ஃபியூச்சரை செக்யூர்டா வச்சுக்க சொல்லுங்க.